அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த 3 பேரும் பேசிய பிறகு இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. மூவரினுடைய பேச்சையும் நான் இன்றைக்குத்தான் முதல் முறையாக கேட்கிறேன். ஒரு அரங்கத்தில் இருந்தல்ல, ஒரு வகுப்பறையிலிருந்து கேட்டுக்கொள்ளுகிற மாணவனைப் போல உங்கள் பேச்சுகளை நான் கேட்டேன். போதும், ஒரு நம்பிக்கை வருகிறது. உங்கள் பேச்சும் இந்த அரங்கத்தில் இருக்கிற இளைஞர்களையும் பார்க்கிற போது அப்படி ஒன்றும் நாம் கவலைப்பட தேவையில்லை என்கிற நம்பிக்கையை இந்த அரங்கம் தருகிறது. சிறியார்களை பற்றியெல்லாம் பேசிவிட்டார்கள், பெரியாரை பற்றி பேசுவோம். தேசியம் என்பதே உண்மையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பிறகு அதில் இடதுசாரி தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்த இரண்டை பற்றி மட்டும் நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். 2005 பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம். அப்போது எல்லோரும் என்னிடத்தில் கேட்ட கேள்வி, நீங்கள் தமிழ் தேசியத்தை பிளவுபடுத்துகிறீர்கள். அதில் ரொம்ப என் கூடவே இருந்து ஒன்றாகவே பயணித்தோம். இந்த புத்தகம்தான் பலரை என்னிடமிருந்து பிரித்தது, சேர்க்க வேண்டிய இடத்தில் என்னை கொண்டு வந்தும் சேர்த்தது. அந்த புத்தகம் வந்த பிறகு நான் என்னுடைய முன்னோடியாக, என்னுடைய தோழராக நான் கருதிய தோழர் மணியரசன், இப்போ அந்த பேர் நல்லா இருக்கு, சத்யராஜ் சொன்ன மார்க்கெட் மணிங்கிறது, அப்படித்தான் ஆகிவிட்டார். நான் ரொம்ப மதிப்பாக கருதிய அவர் இந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய ஏட்டில் ஒரு விமர்சனம் எழுதினார். அதில் ஒரு வரி எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. இடதுசாரி தமிழ் தேசியம் பெரியார் சொன்னார் என்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வல்லடி வழக்கு. அவர் எழுதி, அதான் எங்களுக்குள் ஏற்பட்ட முதல் பிளவு, சிறுபிள்ளைத்தனமான வல்லடி வழக்கு என்று எழுதியிருந்தார். ஆனால் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் அந்த புத்தகத்தை ஆதரித்தார். அவர் பெயர் தோழர் இன்குலாப் இதுதான் சரியான புத்தகம் என்று வரவேற்றார். அப்போதுதான் எனக்கு இன்குலாபுக்கும் மணியரசனுக்குமான வேறுபாடு தெரிந்தது. 2 பேரையும் கம்யூனிஸ்ட் என்று நான் தவறாக கருதி கொண்டிருந்தேன். யார் பெரியார் என்பது மட்டுமல்ல, யார் கம்யூனிஸ்ட் என்பதையும் நான் அப்போதுதான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இருக்கட்டும். பேராசிரியர் மார்க்ஸ் தேசியம் ஒரு கற்பிதம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆனந்த் கிருஷ்ணராஜ் ஒரு மார்க்சிய பார்வையிலிருந்தும் இந்த தேசியத்தை மிக சரியாகவும் கூர்மையாகவும் விளக்கி சொன்னார். தேசியம் ஒரு கற்பிதம் என்றே மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். அப்போது அதற்கு நிறைய விமர்சனங்கள், எதிர்வினைகள் எல்லாம் வந்தன. ஒரு விதத்தில் நான் இப்போது சொல்ல போகிற அடுத்த வரியை மட்டும் வெட்டி எடுத்து துண்டாக்கி இன்று இரவே போட்டு விடுவார். ஒரு விதத்தில் தேசியம் கற்பிதம் தான். எப்படி என்பதற்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன். சதத் ஹசன் மான்டோ என்று ஒரு பாகிஸ்தானினுடைய ஒரு கவிஞர், நீங்கள் அறிந்திருக்க கூடும். நம்முடைய இளமாறன் சொன்னது மாதிரி இல்லை, உண்மையான எல்லாவற்றையும் கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. அவர் சொன்ன அந்த ஜான் பெர்கல், இது உண்மையாக இருந்தவர், பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஒரு 45-50 வயதில் இறந்து போய்விட்டார். 1955 அவர் இறந்து விட்டார். அந்த மான்டோ ஒரு சின்ன நிகழ்வை எழுதுவார் தன்னுடைய எழுத்தில். அவருடைய எழுத்துகள் எல்லாமே சிந்திக்கக்கூடியனவாக இருக்கும். தேசியத்தை பற்றிய மிகப்பெரிய விவாதத்தை அந்த சின்ன சிறுகதையின் மூலம் அவர் சொல்லுவார். இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த பிரிவினை கோட்டுக்கு அருகில், அந்த கோட்டிலேயே ஒரு இடம் இருந்தது. அது ஒரு மனநல காப்பகம். அந்த மனநல காப்பகம் இந்த எல்லைக்கோடு பிரிக்கிற போது எல்லைக்கோட்டில் சரியாக இருக்கிறது. மனநல காப்பகத்தை எந்த பக்கம் கொண்டு போவது என்பது கேள்வி. அவர்களிடத்திலேயே கேட்டார்கள், நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீர்களா, பாகிஸ்தானுக்கு போகிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்றார்கள். நீ இங்கேயே இருங்கள், இந்தியராக இருக்க விரும்புகிறீர்களா, பாகிஸ்தானாக இருக்க விரும்புகிறீர்கள்? நாங்கள் இங்கே சகோதரர்களாக இருக்க விரும்புகிறோம். இல்லை, நாங்கள் எல்லைக்கோட்டை இந்த பக்கம் போடட்டுமா, இந்த பக்கம் அது உங்கள் வேலை, எந்த பக்கம் வேண்டுமானாலும் போடுங்கள், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். சரி, கடைசி கேள்வி இதுதான் அந்த கதை. நீங்கள் இந்தியர்களா, பாகிஸ்தானியர்களா? நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அவ்வளவுதான் அந்த கதை.
தேசியம் என்பது கற்பிதம்தானோ என்று சிந்திக்க வைத்த கதை. இப்போது கூட பைத்தியங்களை பற்றி தென்கட்சி அவர்கள் பேசியது எங்கு பார்த்தாலும் போய்கொண்டிருக்கிறது. அவர் மிக அருமையாக ஒரு ஆய்வு உண்மையை சொன்னார். பைத்தியங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்றார். ஏன் என்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். இப்போது நான் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எப்படியாவது என்று சிந்திக்க வேண்டும், கட்சி கட்ட வேண்டும், தேர்தலில் போட்டியிட வேண்டும், மன உளைச்சல் வரும், பைத்தியம் வரும். ஆனால் எனக்கு அந்த இருதய வலி, ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் பைத்தியங்களுக்கு வராது என்று தென்கட்சி சொல்கிறார் என்றால், அவர்கள் இப்போதே தாங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டதாக கற்பனை செய்து கொண்டு விடுவார். தான் முதலமைச்சர் என்று கருதி கொண்டவனுக்கு அதை அடைவதற்கு என்ன வழி என்கிற கவலை ஏன் வரப்போகிறது? கவலை வராத போது எதற்காக இதய நோய் வரப்போகிறது? எனவே தேசியம் என்பது கற்பிதம்தான், தேவையான கற்பிதம். தேசம் இல்லாமல் உலகம் ஒரே நாடாக இருக்க முடியாது. இன்று வரையில் உலகம் முழுமைக்குமான ஒரே மொழி, ஒரே கடவுள், ஒரே மதம் இல்லை, இனியும் வராது. பிரிவினை என்பது உலகின் நியதி. அந்த பிரிவினை ஆதிக்கத்தை நோக்கி போகிறதா, தனித்தனியாக பிரிந்திருப்பதோடு நிற்கிறதா என்பதில் கேள்வி இருக்கிறது. ஆதிக்கத்தை நோக்கி போகிற பிரிவினையை தான் வலதுசாரித்தன்மை என்று சொல்லுகிறோம், சமத்துவத்தை இடதுசாரித்தன்மை என்று சொல்லுகிறோம். இதனுடைய அடிப்படை. அது என்ன இடதுசாரி வலதுசாரி என்கிற பெயர்கள், அது இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற முறைகளிலிருந்து வருகிறது. இப்போதும் நாம் பார்க்கலாம், அவைத்தலைவர் சபாநாயகர் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் வலப்பக்கம் இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியினர், இடப்பக்கம் இருக்கிறவர்கள் எதிர்கட்சியினர். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதன் அடிப்படை நோக்கம் என்ன என்றால், இப்போது இருக்கிற இந்த ஆட்சி, இந்த கட்சி இப்படியே இருக்க வேண்டும், மாறக்கூடாது என்று சொன்னால் அது வலதுசாரி. மாற வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இடதுசாரியினர். கோட்டையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஆளுங்கட்சி, கோட்டையை தாக்கி கைப்பற்றிவிட வேண்டும் என்று நினைப்பது எதிர்கட்சி. இது அரசியலில். சமூகத்திலும் கூட இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பு இப்படியே இருக்க வேண்டும் என்று கருதினால் அது வலதுசாரி தன்மை, அது மாற வேண்டும் என்றால் இடதுசாரி. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கிறது, சாதி இருக்கிறது, சடங்கு இருக்கிறது. வெறும் சாதி அல்ல, பெண் ஆண் என்கிற வேறுபாடு இருக்கிறது. இவையெல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று கருதினால் வலதுசாரி தன்மை, இவையெல்லாம் மாற வேண்டும் என்றால் இடதுசாரி தன்மை. நாம் இடதுசாரிகள். நம்மை இடதுசாரிகளாக ஆக்கியதில் ஐயா பெரியாருக்கு பெரும்பங்கு உண்டு. பெரியார் மட்டும் என்று சொல்லக்கூடாது. அது என்னிடத்துல இப்போ ஒரு நேர்காணல் காலையில், பெரியார் தான் காரணம் என்று சொல்வது தவறுதானே? நாங்கள் அப்படி சொல்வதில்லை. ஒரே ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். யார் என்றார்கள்? அவர்தான். அவர் மட்டும்தான் பேசும்போது பெரியார் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று அவர்தான் பேசினார். இப்போது அவர்தான் எதிர்க்கிறார். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. நான் கவனமாகத்தான் பெயரை சொல்லவில்லை. போதுமான அளவுக்கு இடமாறன் சொல்லிவிட்டு போய்விட்டார். நண்பர்களே, இந்த தேசியம் என்பதை அப்படியே தங்களுக்கென்று ஒரு மொழி, இனம், இதுதான் தங்களின் அடையாளம் என்பதை பெரியார் பெரிதாக கருதவில்லை. எந்த தலைவனும் நான் மொழிப்பற்று நாட்டுப்பற்று உடையவன் என்று சொல்லிக்கொள்ளவே விரும்புவான். எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது என்று சொன்ன ஒரே தலைவன் ஐயா பெரியார் தான். எதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு மனிதாபிமானம் மட்டும்தான் உண்டு. அதுதான் அடிப்படை. அதே நேரத்தில் இதில் மிக நுட்பமான செய்திகள் இருக்கின்றன. இந்த தேசம் உண்டா இல்லையா என்பதிலெல்லாம் அவர் கூடுதலாக கவனம் செலுத்தவில்லை. இருக்கிற தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார். குறிப்பாக 2 செய்திகளில் கவனம் செலுத்தினார். ஒன்று சாதி எதிர்ப்பு, இன்னொன்று ஆணாதிக்க எதிர்ப்பு. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? கற்பப்பையே யாருக்க சொல்லிவிட்டாருக்கு, அடிப்படை அறிவே இல்லையா என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் என்னென்னமோ சொன்னார் பெரியார், குறித்து கொள்ளலாம், அவர்களுக்கு பயன்படும். பெண்களை பார்த்து சொன்னார், அதாவது குடும்பத்தில் கணவன் என்பவன் மனைவியை அடிக்கலாம் என்பது எவ்வளவு அநாகரிகமானது என்று கேட்டார். அதற்கு பிறகு அவர் சொன்ன தீர்வு இருக்கிறது இல்லையா? ஏன் இவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர் சொன்னதெல்லாம் நடந்து விடுமோ என்கிற அச்சம். அவர் என்ன சொன்னார் என்றால், இனிமேல் பெண்களை அடிக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லி ஓய்ந்து போய்விட்டோம்.
இந்த ஆண்கள் இந்த அவருடைய மொழியில் சொல்றேன்னா, இந்த ஆம்பளை பசங்க கேட்கறதா இல்லை. இனிமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பெண்களே, அடித்தால் திருப்பி அடியுங்கள். அடுத்த வரி முக்கியம். இனிமேல் அடிக்க முடியாதபடி கையை உடைத்து விடுகிற மாதிரி திருப்பி அடியுங்கள். இவன் என்ன அதுக்கு விளக்கம் சொல்றானுங்கன்னா, பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற ஒழுக்கத்தை கெடுத்துட்டாருன்றான். அடிப்பதும் அடி வாங்குவதும் ஒழுக்கம் என்றால் உங்க வெங்காயம் ஒழுக்கம் எங்களுக்கு தேவையில்லடான்னார். அது அல்ல ஒழுக்கம். சமமாக எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீடே ஒழுக்கமானது. பெரியாருடைய பார்வையில அதெல்லாம் இவனுக்கு புரியல. அது அவ்வளவு எளிதா புரியாது. இது வரைக்கும் தமிழ் தேசியமே புரியலையா, அப்புறம்ல வெங்காயம் பெரியாரை பத்தி புரியறதுக்கு. இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அவனில் ஒரே ஒரு நாள் வேற எதுவும் பேசாம தமிழ் தேசியம்னா என்னன்னு மட்டும் பேச சொல்லுங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, தெரியாது. வச்சுக்கிட்டு வஞ்சகமெல்லாம் இல்லை, அவன் தெரியாது. நேற்று நான் ஒரு தளத்தில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டான். அதுக்கு ராத்திரி பூரா கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதாவது அந்த ஆள் சொல்றாரு, எனக்கு மூளை நிறைய இருக்கிறது, காசு தான் இல்லைன்னு. நான் சொன்னேன், அடடே போகிற போக்கில் 2 பொய் சொல்லியிருக்கிறானே. மூளை வேற இருக்குன்றான், காசு இல்லை. நான் ஓடிட்டோம். பெரியார் கவனமாக இருந்தார். அதாவது தேசியம் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நிலவழி தேசியம், மதவழி தேசியம், மொழிவழி தேசியம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இந்த பெயர் சொல்ற போது குடிவழி தேசியம். இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது மதவழி தேசியம். இது இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடு, மதவழி தேசியம். ஏன் அப்புறம் அது மறுபடியும் உடைந்தது? பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு இல்லை. பாகிஸ்தானில் இருந்தவர்களும் பங்களாதேஷில் இருந்தவர்களும் 2 பேரும் இஸ்லாமியர்கள் தானே. ஏன் உடைந்தது? 1952 வங்க மக்கள் எழுந்தார்கள், உருது மொழியை திணிக்காதீர்கள். நீயும் இஸ்லாமியன், நானும் இஸ்லாமியன், ஆனால் உன் மொழி வேறு, என் மொழி வேறு, வங்க மொழியை திணிக்காதீர்கள் என்று டாக்காவில மாணவர்கள் எழுந்தார்கள். 1952 பிப்ரவரி 21 துப்பாக்கிச் சூடு நடந்து 4 மாணவர்கள் இறந்தார்கள். அதான் இன்னைக்கு தாய்மொழி நாள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிப்ரவரி 21 என்ன ஆயிற்று? வங்கதேசம் பிரிந்தது. வங்கதேசம் பிரியவில்லை நண்பர்களே, மதவழி தேசியத்தை மொழிவழி தேசியம் வென்றது. அதுதான் வரலாறு. தேசியத்தின் நோக்கங்கள், கோட்பாடுகள் மாறும். ஆனால் அந்த தேசியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஐயா பெரியார் சொல்லுகிற தேசியம் வேறு ஒன்றுமல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் ஒன்றும் மறுக்கவே வேண்டாம். பெரியார் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார். ஆமாங்க சொன்னாருங்க. இங்கே பேசுகிற மாதிரி சொன்ன மாதிரி ஐயா கலைஞர் தான் அவர் காட்டுமிராண்டி காலத்திலிருந்து பேசப்படுகிற மொழி என்பதற்காக சொன்னார். மேடையில் இருந்துட்டு ஐயா சொன்னாருங்க, அப்படி இல்லைங்க, நான் காட்டுமிராண்டி மொழின்னு தான் சொன்னேன்னார். அவரை சமாதானம் பண்ணுறது பெரிய கஷ்டம். அப்படிலாம் இல்லைங்க, நான் இப்படி தான் சொன்னேன்னார். தமிழ் ஒரு நியூசன்ஸ்ன்னு சொன்னாரா? சொன்னாருங்க. தாய்ப்பால் பைத்தியம் எதுக்குன்னு கேட்டாரா? கேட்டார். எதனால்? ஒரே ஒரு காரணம்தான். ஒரு மொழியை நாம் எப்படி பார்க்கிறோம்? இது கடவுளிடமிருந்து வந்தது, சிவனோட டமாரத்திலிருந்து வந்த மொழி. தமிழை சொன்னால் முதலை அந்த பாலனின் கால்களை விட்டுரும். தமிழில் கவிதை படித்தால் ஒரு எலும்பு கூடு பெண்ணாகமா? என்னடா இளவிதெல்லாம்னு கேட்டார். எப்படா மாறும்? அறிவியலுக்கு புறம்பாக ஒரு பெருமையை மொழிக்கு சேர்க்காதே என்பதுதான் பெரியார் சொன்ன விஷயம். அறிவியலுக்கு புறம்பா சேர்க்காது. பாட்டு பாடினா எலும்பு கூடலாம் மாறாது. அப்படின்னா உலகம் பூரா எலும்பு கூட பூரா எழுப்பி விட்டுறலாம். என்ன இப்ப பிரச்சனை? அறிவியலுக்கு புறம்பாக பேசாதே. அறிவியலுக்கு புறம்பாக பேசி தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அல்ல. இப்படி புராணங்களின் அடிப்படையில் வருகிற கூற்றுகளை பெரியார் மறுத்தார். அந்த இடதுசாரி தன்மை எங்க இருக்குங்கிற காசம். தமிழ் மிக தொன்மையான மொழி, இலக்கண இலக்கியங்களை கொண்டது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பெரியார் ரொம்ப நிதானமா ஒரு கேள்வி கேட்டார். அதனால இப்ப என்னார்? ரொம்ப தொன்மையான மொழி வச்சுக்க, இப்ப என்ன பிரச்சனை? என்ன இப்போ என் தாயை நான் நேசிப்பதற்கு அவள் அழகாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. என் தாயாக இருந்தால் போதும். தாய்மொழியை எல்லாரும் அவன் தாய்மொழியை நேசிக்கட்டும். ஆனால் அதை நேசிப்பதற்கு ஒருவேளை என் தாய் அறிவாளியாகவும் அழகாகவும் இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் அது நிபந்தனை அல்ல. தமிழ் மொழிதான் உலகத்திலேயே மூத்த மொழி. இதெல்லாம் பெரியார் ஒத்துக்கல. தொன்மையான மொழிகளுள் ஒன்றுன்னு சொல்லு.
அவ்வளவுதானே. இன்னும் பல தொன்மையான மொழிகள் இருக்கலாம். இப்போ பிரச்சனை தமிழ் மொழியின் வயது என்ன என்பதல்ல, அந்த தமிழ் பேசுகிற நீ எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான். மனைவியை அடிக்கிறவன் என்ன மொழி பேசினா என்ன, அடுத்தவனை பார்த்து நீ கீழ்ஜாதிக்காரன் என்று சொல்லுகிறவன் என்ன மொழி பேசி தொலைந்தால் என்ன? அதனால் உன்னை நான் நேசிக்க மாட்டேன். தமிழ்ல பேசுறாள், தமிழ்ல திட்டுறாருன்னா அவங்க நிறைய கேட்டிருப்பாங்க தமிழ்ல திட்டுறத. என்னிடத்தில் கேட்டார்கள், ஒருவேளை பிரபாகரனே வந்து பெரியாரை பாராட்டி சொன்னால் என்ன நடக்கும் என்று. அவருக்கு 4 கெட்ட வார்த்தை இல்லாமலா போயிடும் கேட்டேன். அவருக்கும் வச்சிருப்பானுங்க, எல்லாருக்கும் கெட்ட வார்த்தை தான். நண்பர்களே, மொழியை தாண்டி சமத்துவத்தை நோக்கிய பார்வை, மொழிக்கு எதிர்ப்பு அல்ல. இதுக்கு நான் சில விளக்கங்கள்லாம் சொல்லிடுறேன். பெரியாரே அதற்கான விளக்கங்களை சொல்லிட்டார். நான் இப்போ இந்த அவை பார்த்து பேசுகிறேன். வருகிற போது 20 நிமிடம் போதும் என்று கருதினேன். ரகு பேசலாம், நீங்கள் 3/4 மணி நேரம்னார். ஆனால் மருத்துவர்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இரண்டையும் தாண்டி கேட்கிற அவையில் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஐயா பெரியார் 2-3 இடங்களில் மொழி பற்றி சொல்லியிருக்கிறார். நான் தேதியோடு சொல்லுகிறேன், பார்த்துக்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். ஒன்றும் பெரியார் திடலை யாரும் பூட்டவே இல்லை. அது நாட்டுடைய 1948 மே மாதம் 22ஆம் தேதி பெரியார் சொன்னார், அவரவர் மொழியில் அவரவர் படிப்பதே சரி. பிறகு 62 சொல்லும்போது ஆங்கிலம் இல்லாமல் பயனில்லை, ஒரு காரணமும் சொன்னார். தமிழ் அறிஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? தேப்போமி இருக்கார், மு வரதராஜன் இருக்கார், ஆ சிதம்பரநாதன் இருக்கார், மா ராசமாணிக்கனார் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிவா? ஆனா இந்த பஞ்சாங்கம் படிக்கிற வீட்டு பய ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா போறான், நம்மளாலே அந்த கீழே இருக்கணும். தமிழை விட்டு விட்டு நீ ஆங்கிலத்தை படித்து தொலை, அவ்வளவுதான். அவன் எப்படி மேல போனான்னா ஆங்கிலம் படிச்சு போனான். நீ தமிழ் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தாய்மொழியை நேசிப்பது என்பது வேறு, வாழ்வில் நாம் கற்று மேலேறுவது என்பது வேறு. ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருப்பதை இனி தவிர்க்க முடியாது. தப்பா நான்லாம் கூட பேசியிருக்கேன், தமிழ் மட்டும் போதும் ஆங்கிலம் வேண்டாம். நல்ல வேளை அப்படிலாம் சொல்லிட்டு பேசாமல் இருந்திருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு பதிலாக நம்ம குல்ஃபி வித்துக்கிட்டு தெரிஞ்சிருப்போம். அதானே. நான் அந்த பிள்ளைகள் மீது எப்போதும் பரிவோடு தான் பேசுகிறேன். அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு எடுத்துட்டானுங்க. எனவே கடைசியாக அவர் ஒன்றை, தன் மொழி பற்றிய தன் நிலைப்பாட்டை விளக்கினார். இதற்கு அதெல்லாம் 48 பேசினார். பின்னாடி என்ன பேசினார்னு நம்ம மார்க்கெட் மணி கேட்கிறார், புஸ்தகமெல்லாம் வச்சிருக்கார். 1000 கூடவே இருந்த உதயன் வேற இங்க இருக்கார். எப்படி இவரோட இவர் இருந்தாரோ அவர் கூட இருந்தார். 1970 டிசம்பர் 1 இதுதான் பெரியாரின் கடைசியான மொழி பற்றிய நிலைப்பாடு. 1970 ஐயாவுக்கு 90 வயது. எந்த சூழலில் அவர் சொன்னார் என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 1970 நவம்பர் 30ஆம் தேதி தமிழே இனிமேல் கல்வி மொழின்னு சட்டம் கொண்டு வரார். அதை சிலம்பு செல்வர் மாப்போசி ஆதரித்து வழிமொழிந்து பேசுகிறார். கடும் எதிர்ப்பு வருகிறது. எங்கிருந்து வருது? தேசபக்தர்கள் தேர்ந்து வருது. அப்போது பெரியார் எந்த பக்கம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பெரியார் எல்லாவற்றையும் திமுகவை ஆதரிச்சவர்லாம் இல்லை. தமிழ் வாழ்த்து வச்சதையே எதிர்த்தாரு. கடவுள் வாழ்த்தை எடுனா ஒரு முட்டாள்தனத்தை எடுத்துட்டு இன்னொரு முட்டாள்தனம் எதுக்குன்னு கேட்டாரு. இதை நான் ஐயா கலைஞர்கிட்டே கேட்குறேன், என்னங்க ஐயா பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு. கலைஞர் ரொம்ப அருமையாக பதில் சொன்னார். அப்படி சொன்னா தான் பெரியார், இப்படி செஞ்சாதான் நாமன்னார். நாம மக்களோட உணர்வோட தான் நம்ம போக முடியும். அவர் அறிவுபூர்வமாக மட்டும் சிந்திப்பார், அது வேறு. எனவே 1970 டிசம்பர் 1ஆம் தேதி நமது கடமை என்கிற தலைப்பில் பெரியார் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பலரும் எதிர்க்கிறார்கள். என்னை பொறுத்தளவு அவர் நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன். இதை தமிழ் பாடமொழியா இருக்கணும். ஏன் என்று காரணம் சொல்றார். பல பேர் நான் தமிழை பற்றி கடுமையாக சொன்னதை வைத்துக்கொண்டு நான் ஏதோ தமிழுக்கு எதிரி என்பது போல எழுதியும் பேசியும் வருகிறார்கள். எனக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது.
பெரியார் சொல்றார். நான் தமிழில் தான் எழுதுகிறேன், தமிழில் தான் பேசுகிறேன். பிற மொழிகள் 1-2 கொஞ்சம் தெரியுமே தவிர தமிழ் தான். நான் எப்படி தமிழுக்கு எதிராக பேசுவேன்? ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் புராண குப்பைகளை விட்டுவிட்டு, தொன்மையை விட்டுவிட்டு, தமிழ் என்பது அறிவியல் வளர்ச்சியோடு சேர்ந்த மொழியாக இருக்குமானால் என்னை விட யார் பாராட்ட போகிறார்கள் கேட்கிறார். வேற ஒன்றும் அல்ல, சுருக்கமாக சொல்லுகிறார், என்னுடைய கவலை எல்லாம் தமிழ் மொழி தமிழனுக்கு பயன்பட வேண்டுமே என்பதுதான். நீங்க தமிழனின் முன்னேற்றம் மட்டும்தான் அவருக்கு நோக்கம். தமிழனின் முன்னேற்றத்துக்கு தடையாக எது இருந்தாலும் அது தமிழாகவே இருந்தாலும் பெரியார் எதிர்த்தார். அவ்வளவுதாங்க செய்தி. அது தடையாக நிற்கிற போது அதை தமிழாகவே இருந்தாலும் எதிர்த்தார். ஏனென்றால் பெரியாருக்கு தமிழை விட தமிழனே முக்கியம். தமிழனின் முன்னேற்றம், வளர்ச்சி. அதனால இவர்கள் பேசுகிற தமிழ் இலக்கியம் தெரியுமா அவருக்கு? முன்னாள் தலைவருக்கு தமிழ் இலக்கியம் தெரியுமா? இலக்கணம் தெரியுமா? பெரியார் சொல்றார், இலக்கணத்தை கூட புராண குப்பையா வச்சிருக்கேன்னு கேட்டார். எப்படி இருக்கு நன்னூல் இலக்கணம்? பெரியார் சொல்றார், எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. மக்கள், தேவர், நரகர், உயர்திணைன்னு வருது. உயர்திணை, மக்கள், உயர்திணை, விலங்கு, அகிரிணை, அவ்வளவுதானடா. ஏண்டா மக்கள், தேவர், நரகர், உயர்திணைங்கிறிய இந்த பயலுகள்லாம் யாருன்னு கேட்டார். இந்த தேவர் நரகர்லாம் யார்? அவெல்லாம் கல்வியிலும் அறிவிலும் கூட மூட நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கிற மொழியை நான் எப்படி ஆதரிப்பது என்பது பெரியாரின் நோக்கம். வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். எதுக்காக கர்ப்பப்பை எடுத்துருங்கன்னு பெண்களை பார்த்து சொன்னாரு? என்ன இருந்தாலும் இயற்கை பெண்களைத்தானே அப்படி பிள்ளையை பெறுகிற மாதிரி படைத்திருக்கு. அப்போ கழுத அதை விட்டுரு, வேண்டாம். எது அடிமைப்படுத்தினாலும் தூக்கி எறின்னு சொன்னார். ஏனென்றால் நீங்கள் எதை காரணமாக வைத்துக்கொண்டு பெண்ணை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ, எதை காரணமாக வைத்துக்கொண்டு ஒருவனை சாதியால் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அவை அனைத்தையும் தூக்கி எறிவேன், எனக்கு எந்த புனிதமும் இல்லை என்று சொன்னவர் பெரியார். அதனால்தான் சத்யராஜ் ரொம்ப நல்லா சொன்னாரு, மானமுள்ள பெண்கள் இனிமே அந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாது. இதை விட எப்படி சொல்ல முடியும் அழுத்தமா? அதுதான் உண்மை. பெண்களுக்காகவே காலம் முழுவதும் பேசினார் பெரியார். பெரும் செல்வந்தராக பிறந்தார், ஏழைகளுக்காக பேசினார். உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிற சாதியில் பிறந்தார், ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்காக பேசினார். ஆணாக பிறந்தார், பெண்களுக்காகவே பேசினார். அவரை கன்னடர் என்று இவர்கள் சொன்னார்கள், காலம் முழுவதும் தமிழருக்காகவே உழைத்தார். தன் சுயத்தை மறுத்த மாமனிதன் பெரியார், அவ்வளவுதான். அவர் அப்பவே கவலைப்படல, நீங்க பேசியாடா பெரியார் புகழ் இனிமே கேட்டு போகுது. நீ அவருக்கு முன்னால் ஏன் மறைமலை அடிகள் தமிழ் தேசியத்தை பெரியார் ஒத்துக்கல? 2 பேரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்றாக நின்றார்கள். ஆனால் எங்கே மறைமலை அடிகள்கிட்ட பெரியார் வேறுபட்டார் சொன்னாங்க, எல்லா செய்திகளையுமே சொன்னார்கள். எங்கே வேறுபட்டார்? மறைமலை அடிகள் தமிழ் கடல், ஒரு மாற்றமும் இல்லை. தமிழ் மீது மாறாத பற்றுடையவர். தமிழ் தனித்தமிழை தமிழ்நாட்டில் பரப்பியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் மிக தெளிவாக அவரே சொன்ன கூற்றை நான் சொல்லுகிறேன், சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள். அவரால் மதத்தை விட்டு வெளியே வர முடியல. மதத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்பது சிக்கல் இல்லை, அந்த மதம் சாதியோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது. நீங்க எங்கே இருக்க எடுத்துக்காட்டு, ஐயா மறைமலை அடிகளே எழுதுகிறார், நம்முடைய ஏடுகள்லையும் இருக்கு. ஆனால் அந்த வருடத்தை கண்டுபிடிக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன். விபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த நீங்க இந்த நாட்காட்டியில் கூட நான் தான் சொல்லுவேன், ஜனவரி 1 தாங்க புத்தாண்டு. சும்மா உலக புத்தாண்டு அதுதான். திருவள்ளுவர்லாம் வச்சுங்க அடையாளத்துக்கு. எல்லாம் எனக்கு தமிழ் துரோகி நைட்டு பட்டம் கொடுத்துருவாங்க, திருவள்ளுவர் ஆண்டு வேலை. நான் இந்த பயல்களை பற்றி கவலையே படல, நான் ரொம்ப ஒரு புன்னகையோடு கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஜனவரி 1 தான் இயற்கையாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை திருவள்ளுவர் ஆண்டுங்கிறீல்ல, சித்திரைங்கிறீல்ல. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம், பிறந்த நாள் என்னன்னு சொல்லு. திருவள்ளுவர் ஆண்டில் சொல்லணும், இல்லை சித்திரையில் சொல்லணும். எந்த பயலாவது சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டு 1952 ஏப்ரல்ங்கிற அது ஆங்கிலேயர்கள். ஐயோ, ஆங்கிலேயர்களுக்கு அந்த நாட்காட்டிக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அது கிரிகோரியன் கேலண்டர். ஒரு 13வது போப்
கிரிகோரின் பேர். அவன் அந்த காலத்தில் உருவாச்சு 10 மாதம்தான் இருந்துச்சு. அப்போ அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் பேரில் ஒன்று வேணும்னு ஜூலை மாதம் வந்தது. ஜூலியஸ் பேரில் வரும்போது அகஸ்டஸ் சீசர் வேண்டாமான்னு ஆகஸ்ட் வந்தது. அப்புறம் தான் அது 12 மாதம். இப்போதாங்க எல்லாம் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் எது சரி எது தவறு அது இல்லை. இன்றைக்கு உலகம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. குழப்பம் இல்லாமல் இருக்கும். நீ இவ்வளவு பேசுறீல்ல, பாஸ்போர்ட்டில் எந்த வருஷம் போட்டிருக்க சொல்லு. நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கீல்ல, அது இந்தியன் பாஸ்போர்ட் தானே. இந்தியன் பாஸ்போர்ட் இல்லைன்னு நம்ம மணி சொல்லுவாரா? கிடையாது. எனவே அதை அவர் இயல்பாக உலகத்தின் ஓட்டத்தில் எது பயன்படுமோ அதை பின்பற்றுங்கள். வேற ஒன்றுமே இல்லை. அது இயற்கையாக அதுதான் பயன்படுகிறது. ஏன் சிக்கல் வந்ததுன்னா, விபவ ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 நாள் சிரமப்பட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மறைமலையடிகள் காலத்தில் வந்த விபவம் 1928 ஜூன் 20 நடந்தது. என்ன நடந்தது? ஒரு கூட்டம், ஐயா அடிகளார் பேசுகிறார். பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி பட்டியல் இனத்தை சார்ந்த அன்றைக்கு தீண்டத்தகாதவர்கள்ங்கிற சொல் இருந்துச்சு. அவர்களை கோயிலுக்கு அழைத்து செல்வதில் அடிகளாரின் கருத்து என்ன? அவர் சொன்ன செய்தி இருக்கு, அப்புறம் பதிவும் இருக்கு. அவர் எங்க என்ன சொன்னார்னா, அவர்களை அழைத்து கொண்டு வருவதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சிலவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் புலால் உண்ணாதவர்களாக, ஏன் புலால் உண்ணாதவர்கள் என்ன கடவுளுக்கு ஒத்து வராதா? புலால் உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். நன்கு குளித்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். பெயர்களை சைவ வெள்ளாள பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருக்கு 3 நிபந்தனைகளை பெரியார் கேட்டாரு. இதனால தான் கோயிலில் விட மாட்டேங்கிறீங்களா நீங்க? நான் வந்தா என்ன உள்ள விடுவீங்கல்ல? நான் தினம் மட்டன் சாப்பிட்ற வேண்டாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இல்லை, தினம் சாப்பிட்றேன். என்ன விடுறேன்? என் பேர் ராமசாமி, ஏன் சைவ கோயிலில் விடுற? அவர் கேட்ட கேள்வி பாருங்க. குளிச்சுட்டு நான் 4 நாளைக்கு ஒரு தான் குளிக்கிறப்ப பிரச்சனை உனக்கு என்னான்னு கேட்டாரு. அவர்களை குளிச்சுட்டு வரணுங்க. நான் குளிக்கிறது இல்லை, விடுங்க. குற்றாலத்துக்கு போயிருந்த போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பெரியார் சொல்கிறார், சுப்பையா ஒரு போர்டு எழுதி வைக்கணும்னு. எங்கள் அப்பா உடனே, அடடா பெரிய ஏதோ செய்தி கொள்கை பிரச்சாரத்தை எழுதி வைக்கணும்னு சொல்கிறாரு போல இருக்குன்னு. ஐயா என்ன எழுதணும்? இந்த குளிச்சிட்டிங்களான்னு கேட்கக்கூடாதுன்னு இப்போ எழுதி வையா. ஒவ்வொரு பயல்ட்டையும் இதே வேலையாக இருக்குங்கிறார். ஏன்னா குற்றாலத்துக்கு போனால் எல்லாரும் கேட்பான்ல, அருவியில் குளிச்சிட்டிங்களான்னு. நானும் பாத்ரூமில் தான் குடிப்பேன். இவர் சொன்னார் அவனுக்கு பைக்கு கூட ஓட்ட தெரியாதுன்னு. நான் பயந்துட்டேன், எனக்கும் தெரியாது. பைக் ஓட்ட தெரியாதவனெல்லாம் வேற தற்கொலைன்னு வேற சொல்லிவிட்டாரு. என்னையா நியாயமா இது? அந்த ஆளுக்கு அந்த பட்டம் பொருந்தும், பல்வேறு காரணங்களால் பொருந்தும். பைக் ஓட்டாதனால இல்லை. ஏன்னா நானும் சேர்த்து என்னையும் சேர்த்து விடுச்சு. ஐயா பெரியார் கேட்டார், என் பெயர் சைவ பெயர் இல்லை, நான் தினமும் புலால் உண்கிறவன், நான் தினமும் குடிக்கிறவன் இல்லை, என்னை ஏன் நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கிறீர்கள்? அவனை ஏன் அனுமதிக்கல? இந்த காரணங்கள் எல்லாம் போய் சாதி என்கிற காரணத்தாலேயே நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னவர் பெரியார். அதனால் கோயிலை மறுத்தார். சரி, மறைமலையடிகளார் இதை எழுத்திலும் பதிவு செய்திருக்கிறார். புத்தகத்தின் பெயர் பக்கம் எல்லாம் சொல்லி குறிச்சுங்க, சாதி வேற்றுமையும் போலி செய்வர்களும். அடிகளார் எழுதின புத்தகம் 96வது பக்கம். அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த சைவர்கள் எல்லோரும் அந்த கீழ்ச்சாதியாரிடம், அவர் அப்படிதான் பயன்படுத்துறார், மேற்சாதியார் கீழ்ச்சாதியார் இடம் பரிவோடு பழகுங்கள், அவர்களை நல்வழிப்படுத்துங்கள். இல்லையானால், அதான் மிக குறித்து கொள்ள வேண்டிய செய்தி, இல்லையானால் அவர்கள் கிறித்துவ, துலுக்க, பௌத்த மதங்களுக்கு போய்விடக்கூடும் எழுதுறார். இதை எப்படி நான் ஏற்பதுன்னு பெரியார் கேட்கிறார். நீங்கள் எந்த பக்கம்? நாங்கள் பெரியார் பக்கம். நீ சொல்லு, இதை கேளுங்க, சொல்லுங்க எவனையாவது. நாங்கள் பெரியார் பக்கம். ஏன் பெரியார் பக்கம் என்றால், சாதியின் பெயரால் ஒருவனை இழிவுபடுத்துவதை எதிர்த்தது பெரியார். அவனை நல்வழிப்படுத்துங்கள் என்று அடிகளார் எழுதுகிறார். அடிகளாரின் தமிழை, உணர்வை, அறிவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த சாதியம் மதத்தின் வழியாக உள்ளே வருகிறது. அவர் சைவந்தான். இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த ஆறுமுக நாவலர் ஈழத்திலிருந்தே வருது. ஈழம் முழுவதும் அவர்கள் சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள் என்பது ஈழம், அங்கேருந்து வருகிறது. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் இன்னும் மோசமாக சொல்றார். ஆறுமுக நாவலர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், அது ஒரு பக்கம்.
நீங்கள் தெருவில் போகிற போது தீண்டத்தகாதவரை யாரேனும் பார்த்து விட்டால் வீட்டுக்கு வந்ததும் அணிந்திருக்கிற வஸ்திரானங்களோடு குளித்து விட வேண்டும். அதை சட்டை கழட்டிட்டு குளிக்கக்கூடாது. ஏன்னா அவனை பார்த்ததுல சட்டையில் வேற ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வஸ்திராமணங்களோடுன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறார். அதோட குளித்து விட வேண்டும் என்று சொன்னவர் ஆறுமுகநாவலர். அப்புறம் எங்க தாத்தா ஊவேசா, எத்தனை தாத்தா எத்தனை அப்பா அளவு, எல்லாரும் சித்தப்பா பார்த்தா, ஐயோ தாழ முடியல. சேக்குவேரா தம்பியா, தம்பி சேக்குவேரா, உண்மையாவே தாங்க முடியல. நம்ம தென்கட்சி சொன்ன மாதிரி கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வராது. அது ஒண்ணுதான் உண்மை. நமக்கு வந்து தொலைச்சிரும் போல இருக்கு, அவனுக்கு வராது, நமக்கு வந்து தொலைச்சிரும் போல இருக்கு. ஊவேசா அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் சொல்லுகிறார், நாம ஊவேசா யாரையுமே குறைச்சி மதிப்பிடல, இருக்கிற இன்னொரு பக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஊவேசா சொல்லுகிறார், நீங்கள் தமிழ் மரபு என்கிற தலைப்பில் செந்தமிழ் செல்வியில் எழுதப்பட்ட கட்டுரை என்ன எழுதியிருக்கிறார்னா, தமிழில் சொற்கள் இருந்தாலும் எந்த இடத்தில் எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதுவே தமிழ் மரபு. ஒரு வேலையாளை பார்த்து, எந்த சொல்லு என்னுடையதல்ல, ஒரு வேலையாளை பார்த்து சோறு தின்றாயா என்று கேட்கலாம். அதையே ஒரு கணவானிடமோ ஒரு பிராமணாளிடமோ கேட்கக்கூடாது. போஜனம் ஆயிற்றா, நிவேதனம் ஆயிற்றா என்று கேட்க வேண்டாம். நாங்க சாப்பிட்டா சோறு, நீங்க சாப்பிட்டா போஜன, சோறு தின்றாயா என்று கேட்கலாம் வேலையாளை பார்த்து. ஆனால் கணவானை பார்த்து, கணவான்னா இவனுக்கு தான் பார்த்து போஜனம் ஆயிற்றா, இதுதான் தமிழ் மரபு. 2 மாதங்களுக்கு பிறகு வந்த செந்தமிழ் செல்வியில முத்தமிழ் காவலர் கியாப்பே இதை மறுத்து விட, அவரும் தாத்தா, இவரும் தாத்தா அவரும் தாத்தா தான், பாட்டன் எங்க தாத்தன் சொல்லிட்டார், நாங்கள் பல பெரியார்களை போற்றுகிறோம், நீங்கள் ஏன் ஒரு பெரியார், நீ போற்ற பெரியார் பூரா எங்க பெரியாரை போற்றுறோம் தான், வஉசி, கியாப்பே, பாரதிதாசன் எல்லாம் எங்க பெரியாரை போற்றுறோம் தான். எனவே அப்போ என்ன கேள்வி என்றால், எது தமிழ் மரபு என்று அதே செந்தமிழ் செல்வியில் கியாப்பே அவர்கள் அதை மறுத்து விடை எழுதுகிறார். எனவே இங்கே என்ன வருகிறது என்றால், மொழி பற்றிய விவாதம் வருகிறது. எனவேதான் பெரியார் அந்த மொழி சனியன் என்று சொன்னார். அதான் விஷயம். இதுல என்னடா சண்டை? மனுஷனை மதிக்காம சொற்கள் என்ன இருக்கிறது என்று பெரியார் கேட்டார். அவரை தமிழ் விரோதி என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் மனிதகுல விரோதி என்று நாங்கள் சொல்ல வேண்டியது. அவர் சமூகத்துக்காக, சமத்துவத்துக்காகத்தான் மொழியை பற்றி விமர்சனம் வைத்தார். இதுதான் இடதுசாரி தமிழ் தேசியம், வேற ஒன்றும் அல்ல. ரொம்ப குறிப்பாக, நீ தமிழனா சொல்லு, பெருமைப்படுகிறாயா பெருமைப்படு, ஆனால் சாதியின் பெயரால் பெண் என்கிற அடிப்படையில் யாரையும் அடிமையாக்காதே, நீ என்ன பேர் வேணாலும் சொல்லு, அவ்வளவுதான் பெரியார். ஏனென்றால் இந்த தேசியம் என்பதில் எல்லாம் கலந்து தான் கிடக்கும். நம்ம கிருஷ்ணராஜ் சொன்ன மாதிரி கலந்து தான் கிடக்கும். புதுமை இருக்கும், பழமை இருக்கும். ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்லலாம், நம்ம காங்கிரஸ் கட்சியை விட பெரிய தேசிய கட்சி ஒன்றும் இல்லை தானே, ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அதில் எல்லா கலவையும் சேர்ந்து தானே கிடந்துச்சு. பொது உடைமை கட்சியாளர்கள் இருந்தார்கள், பொது உடைமை கூடாதுங்கிறவன் தான். ரொம்ப சுருக்கமாக ஒரு உதாரணம் சொல்லிடலாம். அந்த காங்கிரஸ் கட்சியில் நேருவின் ஆட்சியில் அம்பேத்கரும் இருந்தார், ஷியாம பிரசாத் முகர்ஜியும் இருந்தார். ஷியாம பிரசாத் முகர்ஜி தான் ஜனசங்கத்தை ஆரம்பித்தவர், அம்பேத்கர் தான் நேர் எதிரானவர். இன்னமும் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் அம்பேத்கரும் இருந்தார், டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இருந்தார். 2 பேரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். 2 புத்தகங்களுக்கும் ஒரே தலைப்பு, ஹிஸ்டரி ஆஃப் பிலாசபி ஆஃப் இந்துயிசம். அம்பேத்கரும் அதே பேரில் எழுதியிருக்கிறார், ராதாகிருஷ்ணனும் அதே பேரில் எழுதியிருக்கிறார். தலைப்பு ஒன்று, உள்ளடக்கம் நேர் எதிரானது. 2 பேருமே காங்கிரஸ் தான். ராதாகிருஷ்ணனுக்கு இந்த நாடும் காங்கிரஸ் கட்சியும் பல பெருமைகளை கொடுத்தது. ஏனென்றால் அவர் நாட்டுக்காக எதுவும் செய்யலை. நான் சொல்லுவது, ஏதாவது ஒரே ஒரு விடுதலை போராட்டத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கலந்துகிட்ட வரலாறு உண்டா? வேண்டாம், போராட்டம்லாம் வேண்டாம். ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு விடுதலை போராட்ட கூட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எங்காவது அவர் பேசியிருக்கிறாரா? தன் சொத்து சுகம் அனைத்தையும் இழந்த வஉசியும் அவரும் பிறந்த நாள் ஒரே நாள், செப்டம்பர் 5.
திரும்ப திரும்ப செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் என்பது சரி, அது ராதாகிருஷ்ணன் பிறந்ததால் அல்ல, வஉசி பிறந்ததால். எப்படி வாழ வேண்டும், நாட்டுக்காக எப்படி தன்னை இழக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் செக்கெடுத்த செம்மல் வஉசி தான். எனவே அதுதான் ஆசிரியர் நாள். எதற்காக என்றால், இப்படித்தான் அந்த மொழி அடிப்படையில் மட்டும் அப்படி ஏமாந்து போய்விடாதீர்கள். பெரியார் சொல்லிக் கொடுத்த பாடம் வேறொன்றும் அல்ல, நம் மொழிக்கு எதிரானது அல்ல. மொழியின் தூய்மை, மொழியின் தொன்மை, மொழியின் அழகு, இவற்றையெல்லாம் பாராட்டிக்கொள். ஆனால் அதற்காக மட்டும் சமத்துவமின்மையை மொழியின் பெயராலும் ஏற்காது. வேற இடதுசாரி தமிழ் தேசியம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் எனக்கு 2005 இப்படி ஒரு தலைப்பு தோன்றும் போது, அப்போது வெளிவந்த உடனே பலரும் அதை பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்தது. பிறகுதான் எனக்கு தோன்றுச்சு, சரியாக தான் சிந்திச்சிருக்கோம் போல இருக்குன்ட்டு. நான் முதலில் திட்டமிட்டதே திராவிட இயக்க தமிழர் பேரவை அல்ல, தமிழ் தேசிய இடதுசாரிகள். அதுதான் நான் முதல்ல அமைப்புக்கு சிந்தித்த பெயர். ஆனால் அது ரொம்ப பேருக்கு புரியாது, இது என்னன்னு விளக்குறதுக்கே என் வயசு போயிடும் போல இருந்துச்சு. பிறகு யோசித்து பார்த்தேன், இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதை விளக்குவதை விட இடதுசாரி தமிழ் தேசியம் என்று 3 சொற்களால் சொல்லுவதை திராவிடம் என்று ஒரே சொல்லால் சொல்லலாம் என்று எனக்கு தோன்றும். திராவிடம் அவ்வளவுதான், வேற என்ன. தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியமே திராவிடம். அந்த திராவிடம் திருட்டு திராவிட கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்தில் இருந்து தான் பொண்ணு எடுக்கிறானுங்க. எங்க அண்ணன் காரிமத்தி யாரு, எந்த கும்பல், எந்த கூட்டத்துல இருந்து வந்தார் அவரு? எனவே உனக்கு பொண்ணு எடுக்கவும் இடம் கிடைக்கல, பேசுறதுக்கும் இடம் கிடைக்கல, ஆனா கத்துறதுக்கு தமிழ்நாடு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் இனி ஓடாது. இப்போ 72 வழக்கு, 72 ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த சில பேர் இந்த காவடி எடுத்துட்டு நேர்த்தி கடன் ஒவ்வொரு ஊரா வாங்கிப்பாரு. இது ஒவ்வொரு கோர்ட்டா. இப்போ இன்னைக்கு கடலூர், வடலூர் போகட்டும். நண்பர்களே, இடது தமிழ் தேசியம் என்பது கற்பிதம்தான் என்றாலும் தேசியம் தேவையான கற்பிதம். தேசியம் இல்லாமல் உலக ஒழுங்கு கிடையாது. எனவே தேசங்கள் வேண்டும், தேசியம் வேண்டும். அது மொழி சார்ந்த தேசியமாக இருப்பது சரி. நிலவழி தேசியத்தை விட, மதவழி தேசியத்தை விட மொழிவழி தேசியமே சரியானது. அந்த மொழிவழி தேசியமும் இடதுசாரி மொழிவழி தேசியமாக இருந்தால் அது உலகத்தை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.